வந்தவங்க வந்து வேதாவை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒய்ஃபே இருக்கும்போதே வந்து எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை கேட்டு வந்து யோசிக்கிறாங்க பாட்டி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாங்க, ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இன்னொரு ஒய்ஃப் தேடுவீங்களா? 2வது ஒய்ஃப் பார்த்தாது 3வது ஒய்ஃப் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ரங்கநாயகி. உடனே வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னோடனே உடனே வந்து எல்லோரும் மழுப்ப பார்க்குறாங்க. உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, பின்ன இந்த பொண்ணு யார் அப்படின்னோன்னா அப்படியே வேதாவை பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வேதா வந்து கேர் டேக்கர் அப்படி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க தான் ஒய்ஃபா, நீங்கள் வேணால் கேட்டுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே ரங்கநாயகி பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க எல்லாரையுமே. அப்போ வந்து உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா உண்மையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ரங்கநாயகி வந்து உங்கள் வாயிலேருந்து உண்மை வர வைக்கணும்னு தான் நினச்சேன், அதே மாதிரி வர வச்சுட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அவள் தான் வந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கூட மறைச்சிட்டிங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஏற்பாடும் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து அதே மாதிரி நடந்து போச்சு. ஒரு வேளை வந்து இதில் வந்து நீங்கள் ஒத்து நின்றீங்கன்னா உங்களை நான் ரெப்ரண்ட் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நம்மளால் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வீட்டு மருமக உண்மையிலேயே வந்து நல்லவ, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இதை போய் மறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொன்னோன்னே உடனே வந்து சந்தோஷமாக கெஜா வந்து, அண்ணி நீங்களா அண்ணி அப்படின்றாங்க. பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்கள கொண்டாடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, வேதா வந்து எப்படி உன்னால் வந்து வேலைக்காரின்னு சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன், சாரி பாட்டி, நான் வேணும்னு சொல்லலை, எங்கள் அம்மா சொன்னதால தெரியாமல், அப்போ கூட கட்டின பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் பாட்டி, வேதா எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, இந்த வாழ்க்கையை அவள் கொடுத்தது தான் அப்படி சொன்னோன்னே வேதா அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அப்படிப்பட்டவளை வந்து நீ இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பாட்டி, அந்த டைமில் அம்மாவை காப்பாற்றணும், அதுக்காக தான், அம்மாவை நான் என்ன பண்ணிட்டு போகிறேன் அப்படி, இவள் ஓவராக தான் பண்ணுறாளே, அதுக்காக மருமகளை சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சாரி என்னை மன்னிச்சிடுங்கன்னொன்னே, சரி சரி நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அவங்களும் இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி காவேரி வராங்க. என்ன நடக்குது இங்கே, இங்கே மாப்பிள்ளைக்கே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களாமே, அந்தளவு ஆயிடுச்சா, அம்மா நான் சொல்லட்டுமா உண்மையை அப்படி சொல்லிட்டு ரங்கநாயகி கிட்ட சொல்ல போகிறாங்க. என் பொண்ணு தான் இவருக்கு ஒய்ஃபு, ஆனால் இப்படி எல்லாரும் ஏமாத்துறாங்க, இதை சொல்லாமல் விட மாட்டேன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு, தெரிஞ்சு போன விஷயத்த வந்து இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னோடனே உடனே வந்து ஓ அப்படியா தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் முடிச்சு பார்க்குறாங்க. நம்ம வந்து காவேரி இதில் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க எல்லாரும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வேதா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. விக்ரம் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே வேதா வந்து இருக்க டென்ஷனை பார்த்துட்டு, என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னோடனே, எந்த தைரியத்தில் வந்து பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்க நீங்கள் பேசுகிறதுக்கு, நான் எதுவும் பண்ணலையே, அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு அதனால் போய் பேசினேன், அதுவும் பத்தாதுன்னு பேசும்போது அந்த பொண்ணு வந்து எப்படி பேசி தெரியுமா, அதுக்கப்புறம் நான் தான் உண்மையை சொன்னேன், அப்போ கூட எப்படி நீங்கள் சம்மதிப்பீங்க சொல்லுங்கள், அந்த பொண்ணு கூட எப்படி போய் பேசுவீங்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ காண்டி அவங்களே சொல்லலைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது விஷயம், ஆனால் அது கூட தெரியாமல் இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படி சொன்னோன்னே, இங்கே பாரு நான் வேணும்னு பண்ணேன், நீங்கள் வேணும் தான் பண்ணீங்க அப்படின்னோட ப்ளீஸ் வேதா அப்படின்னோட அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க வேதா. அது